நம்முடைய மேரேஜில் உள்ள கல்ச்சர் இருக்க வெரி ரிச் கல்ச்சர். ஆமாம், நலுங்குன்னு உண்டு. அது மற்ற கல்யாணங்களில் இருக்காது, நம்ம கல்யாணத்தில் உண்டு நலுங்குன்னு. அதாவது பாடுவா, மாப்பிள்ளையும் பொண்ணும் தேங்காயை உருட்டின்னு இருப்பா, நலுங்கு தேங்காயை. அப்படி பாடும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு குழந்தை ஒன்று பாடும், எங்கிருந்தாலும் வாழ்க உன்னிதயம் அமைதியில் வாழ்க அப்படிங்கும். அதுக்குள்ள ஒரு பாட்டி இருப்பாள், வயசான பாட்டி. அவள் வழக்கமாக எல்லா கல்யாணத்தையும் பாடுறவ. அவளை நிறுத்துச்சுன்னா நிறுத்த மாட்டாள். இலங்கிட ராஜகோபாலன் தம்பிடிக்க முடியலப்பா, வயசாகிடுத்து. அப்போ யாரோ சொல்ல, பாட்டி கொஞ்சம் இருங்கோ, நலுங்கிட வாரி. அப்பா பாடுங்கிற ராஜகோபால், அது பாடிலே ஆக்ஷன். இதெல்லாம் சில பேருக்கு தான் வரும். இந்த பாடிலே. இப்போ நான் இந்த கபாலீஸ்வரர் கோயிலில் நாடகம் போடும்போது முதல் ஸ்கிரிப்டை கொண்டு அங்கே வச்சு அர்ச்சனை பண்ணி அதை காத்தாடியிலேருந்து கற்றுக்கிட்டது. நாடக ஸ்கிரிப்டை கொண்டு கபாலீஸ்வரர் கோயிலில் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் நாடக ரிஹர்சல் ஆரம்பிப்போம். அங்கே ஒரு ஓதுவார் உண்டு. அந்த ஓதுவார் நல்ல ஹார்மோனிய பெட்டிலாம் வச்சுட்டு இருப்பார். அப்போ மற்ற சேனல்லாம் கிடையாது, டிவி தூர்தர்ஷன் மட்டும்தான் உண்டு. அதை பார்க்காத மக்களே கிடையாது, எல்லோரும் பார்ப்பா, இவரும் பார்ப்பார். அதனால் நான் தூர்தர்ஷன் மூலமாக பாப்புலர் ஆகிட்டாங்க. அதனால் நான் போகிறேன் இப்போ கோயிலுக்குள்ளே, இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு இவர் பார்த்துட்டார் ஓதுவார். அவர் ஏதோ பாடிட்டு இருக்கார் ஏற்கனவே. கலையாத கல்வியும் கலையாத கல்வியும் குறையாத வயது போர் கவிடு வராத நட்பும் கன்றாத வளமையோ குன்றாத இளவையோ கழுபிடியில்லாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத செந்தாடமும் மாறாத வார்த்தையும் அவர் பாடிண்டே எல்லா ஆக்ஷனும் என்கிட்ட பேசிடுவார். அதை மாதிரி இல்லை, அந்த பாட்டி என்ன பேசினாலும் பேசிகிட்டே மாட்டேங்கிறா. கடைசியில் பொண்ணோட அந்த பிள்ளையோட அக்கா ஊற்றி இருப்பாள். ஒவ்வொரு கல்யாணத்தையும் அவள் படத்தில் படம் தாங்க முடியாது. ஏண்டா பாட சொல்கிறா, அவளை பாட சொல்லு, அதில் பாடாமல் இருக்கிறது, நீ சொல்லு, நீ இப்போவே மாறிட்ட, எனக்கு தெரியும், நல்லா தெரியும். பாட சொல்லி பாட 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 மாட்டேங்கிறேன், இப்படி தூரம் கேட்குற பாட பண்ணி அவள் வளர பண்ணி யார் பண்ணுறது, அப்போ பாட கொண்டு தொலைச்சிருவான். இருமா பாட சொல்கிறேன், சாந்தி ஒரு பாட்டு பாட அப்படிப்பா. அவள் அப்படியே முடிப்பா, பாவம். அப்புறம் அவள் அக்கா பாடி, ஆறுமா பாடு பாடு, சும்மா பாடு, சும்மா இருங்க, பாட போகிறா, எல்லாம் ஆறுமோ ஆறுமோ ஆவல் ஆறுமுகனை நேரில் அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த கல்யாணம் பொண்ணும் பாடி நான் பார்த்ததே கிடையாது. அந்த 1.5 லைன் தான், அதுக்குள்ளே கூச்சம் வந்து நிறுத்திடுவா. அப்புறம் பையனை பாட சொல்லுவான், அவனை பொறுன்னு சொல்கிற வரைக்கும் அவன் பாடுவான். அவன் அமுதும் தேனும் எதற்கு நீ அருகிலில் இருக்கையிலே எல்லாம் கைதட்டி பிரமாதம், இது ஒரு நலுங்கு. இதை மாதிரி பல சம்பவங்கள் என் கல்யாணத்திலே பாருங்கோ. கல்யாணம்லாம் எடுத்து நான் என் ஒய்ஃபை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். அவளை லவ் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா, அடுத்த தடவை உன்னை வந்து பார்க்கும்போது மாப்பிள்ளையாக தான் வருவேன், சும்மா இந்த பீச்சுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, பிடிச்சிதா அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு நான் சொல்லும்போது ஏர்ஃபோர்ஸில் ஜம்முவில் வேலை பார்த்துட்டுருக்கேன். அவள் திருவனந்தபுரத்தில் இருக்கா. நான் சொல்லிட்டு போயிட்டேன், இன்னும் அடுத்த வருஷம் கல்யாணம் ஆக போகுதுங்கிற ஒரு தைரியத்தில்.
எங்கள் அப்பாவுக்கு நான் மூத்த பிள்ளை, அவள் அப்பாவுக்கு மூத்த பொண்ணு, 2 பேரும் கல்யாணத்தை பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறான். எங்கேயும் சம்பளம் கையை விட்டு போயிடுமோ வராதோ, பையன் காப்பாற்றுவானோ மாட்டானோ, கல்யாணத்தை பற்றி பேச மாட்டேங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் பேசலை. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணி கடைசியில் கல்யாணம் ஓகே ஆகி 4 வருஷத்துக்கு அப்புறம் ஜானவாசத்தன்னைக்கு பொண்ணை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லும்போது தான் நான் அவளை பார்த்தேன். என்ன சௌக்கியமாக இருக்கியா அப்படின்னு கேட்டேன். இதுதான் எங்களுடைய லவ். என் குழந்தைகிட்ட சொல்லுவேன், இப்படி லவ் பண்ணு, நான் உன்னை கட்டி வைக்கிறேன். கண்ட காதலை குதிரையில் லவ் பண்ணுறது என் உயிரை வாங்காத அப்படின்ட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ணலவா, கரெக்டாக பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த ஜென்ரேஷன் அடுத்தது எப்படியோ அது அவன் இஷ்டம். கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகிருக்கு. எல்லாம் முடிஞ்சாச்சு. கல்யாணம் ஃபஸ்ட் நைட்டு நானும் அவளும் போகிறோம். அது கிராமம், நாகூர் பக்கத்தில் ஒரு கிராமம். அங்கே ஏகப்பட்ட மரம் வளர்ந்துருக்கு. இந்த மரம், அது சின்ன ரூம், அதில் ஒரு ஜன்னல். இந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து இந்த மரத்தோட கிளையில் பட்டு அந்த கிளை வந்து அப்படியே இந்த ஜன்னல்கிட்ட ஒருபடி அப்படி போயிடும். யாரும் எட்டி பார்க்குற மாதிரியே இருக்குது. நான் பார்த்தேன், என்னடா அதுன்னு பார்த்தா மரம். சரி போட்டுன்னு விட்டேன். உள்ளே ஃபேன் இல்லை. ஃபேன் இல்லாமல் தூங்க முடியாது. உடனே எங்கள் சித்தப்பா வந்தார், கணேஷ் உள்ளே ஃபேன் இல்லை, முதல்ல ஃபேனுக்கு அரேஞ்ச் பண்ணி நிற்கவா மேலே போடான்னு கீழே கொண்டு வந்துட்டார். நான் ஃபேன் இருந்தால் ஏதோ 4 வருஷம் கழிச்சு பொண்டாட்டி பார்க்குறோம், ஒன்றும் வேண்டாயா நாங்கள் படுத்துக்கிறோன்னு ஃபேன் இல்லாமல் அவர் உள்ள பொண்ணோட அப்பாண்ட ஃபேனே இல்லையே. நான் இப்போ ஃபேன் கேட்டா எங்கே போவேன் திடீர்னு கேட்டுறேன். அப்போ வர பையன் போமாட்டா மேலே. இவர் சொல்கிறார், என்ன கேட்கவே இல்லை. மேலே போகணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான். இது எங்கள் கல்யாணம், காத்திருக்கிறது எம்புண்டாண்டி. அதை பற்றி கவலையே படல. நான் சொன்னேன், சித்தப்பா வேண்டாம், சும்மாறா, சும்மா இப்படிலாம் விட்டு கொடுத்தா தலைக்கு மேலே வருவாங்க, ஃபேன் இல்லாமல் போகாத, நீ போகக்கூடாது. அப்புறம் அவரை கெஞ்சி, ஃபேன் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், எப்படியாவது நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு தானே எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னேன். உள்ளே போய் பார்த்தா அந்த பள்ளியறை பட்சணம்னு ஒன்று வைப்பா. பள்ளியறை அன்றைக்கி பட்சணம் வைக்கணும் மாப்பிள்ளைக்கு, அல்வா இதெல்லாம். அது ஒன்றுமே வைக்கலை. பள்ளி பட்சணம் வைக்கலடா அப்படின்னாரு. உடனே ஒரு ஆள் சைக்கிளில் போய் ஏதோ லாலா மிட்டாய் கடையிலேருந்து ஒரு அல்வாவும், இது ஆக்சுவலாக பள்ளி தான் கொடுக்கணும்னு சட்டம், அதுவே கடையில் போய் வாங்கிட்டு கடையில் வாங்கிட்டுருக்கான், சாப்பிடாத. ஒன்றுக்கு சொல்லிட்டு தான் என்னடா 4 வருஷம் காத்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருந்தா, சும்மா இருங்கன்னு ஒரு மாதிரி ஃபஸ்ட் நைட்டு போயிட்டேன். ரூமுக்குள்ளே போனால் ஒரே இருட்டாக இருக்கும். எனக்கு இருட்டே பிடிக்காது இன்றைக்கி வரைக்கும். ஒரு சின்ன விளக்காவது இருக்கணும், அதில் நான் தூங்க மாட்டேன். அதுக்காக நான் சொன்னேன், விளக்கு இல்லையே சொல்லிட்டு கீழே போய் விளக்கை பார்க்கலான்னு நான் கதவை திறந்தேன். முதல் பள்ளியில் என் மச்சினை உட்காந்துருக்கான். என்னடான்னு, இல்லை இந்த கதவுக்கு தாப்பாக கிடையாது, எத்தனை குடும்பம் இருக்கும், ஃபஸ்ட் நைட்டில் இவ்வளோ குடும்பம் யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டா, நான் அனுபவிச்சிருக்கேன். இதெல்லாம் இந்த பிள்ளையார் சூழலில் எழுதியிருக்கேன் எல்லாத்தையுமே.